டைரக்டராக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலுமே சரி, ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்குது, ஒரு ஸ்பெஷலான வைப் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். எல்லாரோட ஹார்ட்ஸும் வின் பண்ண மல்டி டேலண்டடாக இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி. லெட்ஸ் வெல்கம் our very own Basil Joseph onto the stage, please. Thank you so much for coming, and yeah, thank you sir for distributing this film across Tamil Nadu. Thank you so much for your trusting the film, and all the media people who have gathered here. Ellarkum romba nandri. Also to all Tamil audience, OTT il inda po ennoda படமெல்லாம் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஜெய் ஜெய் ஹே ஜெய் அங்க பாருங்க, நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஜெய் ஜெய் ஹே, அந்த ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அங்க பாருங்க, மேம் இப்ப பறந்தடிச்சு வந்துருவாங்க நினைக்கிறேன். ஓகே, ஜெய் ஜெய் ஹே, ഗുരുവായൂർ അമ്പലനടയിൽ, പൊന്മാൻ, ഫാലിമി. இப்போ இந்த படத்துலெல்லாம் தமிழ்நாட்டில் லைக் ஸோ மெனி ஒரு லவ் இருந்தார் இந்த படத்துக்கெல்லாம். ஸோ அதனால தான் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி we are trying our best to make you not lose the expectation. So we have tried our best. So please watch Adiredi in Tamil in theaters. We really do hope உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறாரு தமிழ் வெர்ஷன். லைக் சரிக்கும் சத்தியாயிட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப அழகா கோர்வையா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல பேசிடுறீங்க, கடைசியா வரும்போது கலை உடைச்சிட்டேன். அந்த ஒரு கிக், அது மட்டும் நீங்க மலையாளத்துல சொல்றது கியூட்டா இருக்கு. பட் பேசல் உண்மையாலுமே உங்களோட எல்லா மலையாள படங்களும் நாங்க வந்து தமிழ்ல பார்த்துருக்கோம். பாருங்க, அதுக்கான விஷயம் ரிசல்ட்ஸ் தான் வந்து இவங்க கொடுக்கக்கூடிய அந்த லவ் எல்லா படங்களும் பார்த்துருக்கோம். ஸோ யூ நாட் நியூ டு அஸ். தமிழில் வந்து பராசக்தி மூலமாக ரொம்ப அழகான ஒரு கேமியோ மூலமாக வந்திருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் வந்து அதிரடி பண்ணியிருக்கீங்க. தமிழில் வந்து நீங்கள் தான் டப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து சொன்னீங்க. எப்படி இருந்தது அந்த அனுபவம் ஃபுல்லாகவே வந்து தமிழில் டப் பண்ணுறது? தமிழில் ஆக்சுவலி சின்ன சின்ன வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். லைக் இப்போது மலையாளத்தில் வந்து இப்போது காலேஜ், இந்த மலையாளிக்கு எல்லாம் காலேஜ், இங்கே வந்து காலேஜ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தார். ஆனால் பின்ன போகிற வழியில் அது இப்போ மலையாளத்தில் நானும் இன்னும் சொல்லுவேன், ஆனால் அதில் நானும் அந்த மாதிரி வரணும். அது சின்ன சின்ன குட்டி குட்டி அந்த மாதிரி நுவான்சஸ் எல்லாம் பிடிக்கிறதுக்கு இனிஷியலி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஒரு ஃப்ளோயில் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டாச்சு. ஸோ அந்த ரைட்டர்ஸ் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஆல்சோ இந்த ராவடின்னு ஒரு படம் நடிச்சிருக்கு தமிழில், அது நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகிறேன். ராவடி, இது அதிரடி, அது ராவடி. அப்போ அது தமிழ் படம் தான். அது ஒரு புது டைரக்டர் தான், விக்னேஷ்னு பேர். அந்த 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ண படம். அப்போ அக்ஷய் இருக்கு, சிறை படத்தில் இருந்த அக்ஷய் கூட இருக்கு. அப்போ அந்த ஸோ அவரும் ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அந்த படத்தோட டைரக்டர் விக்னேஷ் கூட வந்து கொச்சியில் வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் அங்கே சென்னையில் டப்பிங் ஸ்டுடியோ கிடைக்கல. ஸோ அதனால் கேரளத்தில் தான் டப் பண்ணேன் இந்த அதிரடி படம் தமிழ் படத்துக்கு. அப்போ அவர்கிட்ட சொன்னார், இந்த கோடம்பாக்கம் மாதிரி இருக்கணும் கொச்சியில், அந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் தமிழ் அந்த மாதிரி இருக்கணும் ஒரு மூடுக்கு. ஸோ செட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இங்கே இருந்து நிறைய ஆளுகள் அங்கே வந்து ஒரு தமிழ் வைப்பு வச்சு லைக் they have helped a lot to create that ambience and make some heart believe it's a Tamil பேசுகிற மாதிரி தான் வரணும். So I have tried my best. They also have put in a lot of effort. அது நல்லா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெய்லரில் கொஞ்சம் வரும் தமிழ், நாங்க பார்க்கணும். நீங்க அதை தமிழ் பார்த்துட்டு சொல்லுங்க மலையாளமா தமிழா. But you know what, people will accept you for what you do, I guess. உங்களுடைய தமிழ் கண்டிப்பா வந்துட்டு உங்களோட தமிழ் கண்டிப்பா நம்ம வந்து அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஸோ ஒன் திங் தட் யூ ரியலி லவ் அபவுட் தமிழ் ஆடியன்ஸ்னா என்னவா இருக்கும்? தமிழ், ஐ மீன் லைக் தே ஆர் வெரி லவ்விங் அண்ட் ரிசீவிங் ஆக்சுவலி. லைக் நல்லா இருந்தால் லைக் தே வில் பி லைக் பயங்கரமாக ஆக்சுவலி தே வில் லவ் அஸ் ஃபார் எவ்ரி திங் வி டூ. இஃப் வி புட் இன் லைக் ஜென்வின் எஃபர்ட் அண்ட் ஆனஸ்டி, அந்த மாதிரி இருந்தால் தே வில் லவ் அஸ். ஸோ இட்ஸ் பீன் லைக் தட் த்ரூ அவுட் திஸ். I didn't expect this much of reception from Tamil audience. இப்போ கூட இப்போ வெளியில் போகும்போது கூட லைக்
people are coming and taking Showing a love. photos, showing their love. അത് I didn't expect that much from, I think, okay, மலையாளத்தில் எல்லாரும் பார்க்குறாரு, ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளோ அளவுக்கு பார்க்குறேன்னு I didn't believe. So last time when I came to Chennai, வெளியே போனப்போ தான் லைக் இட்ஸ் நாட் லைக் முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. சென்னையில் வரும்போது இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசப்ஷன் இருக்குது, ஒரு லவ் இருக்குது. ஸோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு தமிழ் ஆடியன்ஸ் ஃபார் வாட் எவர் த லவ் யூ ஹவ் ஷவர்ட் so far. So thank you. ஓகே, சூப்பர். ஸோ இந்த படத்தில் டொவினோ, வினீத், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு அழகான பட்டாளத்தோட நீங்கள் நடித்த அந்த அனுபவம் எப்படி இருந்தது? பட்டாளம் பட்டாளம்னா நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து நடித்த. ஓ ஓகே, பட்டாளம் தான் அங்கே ஆர்மி. வெரி எக்ஸைட்டிங். டொவினோ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். ஒரு ரொம்ப பயங்கர நண்பன் தான் டொவினோ. ஆல்சோ வினீத் சார், வினீத் ஸ்ரீனிவாசன், அவர் என்னோட மென்டர், என்னோட குரு. ஸோ ஆல்சோ அருண், இந்த படத்தோட டிரெக்டர், என்னோட வெரி லாங் டேர்ம் ஃப்ரெண்டு. மின்னல் முரளியோட ரைட்டர் தான் அவர். ஆல்சோ பால்சன், நம்மளும் சேர்ந்து ஒரு படம் லைக் பீன் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம் விச் ஐ வாஸ் பிளானிங் டு டிரெக்ட். ஸோ லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேக்கிங் ட்ரைங் டு மேக் அ குட் ஃபிலிம். அந்த மாதிரி தான் இருந்தார். நெவர் பீன் லைக் ஒரு படம் பண்ணணும் அந்த மாதிரி இல்லை, നമ്മളെല്ലാം சேர்ந்து ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ தட் வாஸ் த வைப் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஹாப்பி டு ஒர்க் அலாங் வித் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்ல அந்த அவுட்புட்லும் அந்த மாதிரி ஒரு வைப்பு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு லைக் இட் வில் பி தேர் ஃபார் எனி சச் ஃபிலிம். ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு ஒர்க் again with these people. Hopefully we'll also again work again in the future also. மறுபடியும் இவ்வளோ பெரிய பட்டாளத்தோட வந்து. ஓகே, ஸோ பேசில் as a director, பேசில் as an actor, ரெண்டுத்துலேயுமே வந்து யூ proved really well. ரெண்டுத்துலேயுமே அமேசிங் ஆன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்களே ரொம்ப ரசித்த விஷயம் என்ன as a director இல்லை as a actor? எனக்கு வந்து டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட லைக் ப்ரையாரிட்டி. என்னென்னு கேட்டால் டிரெக்ஷன் தான். ஆனால் இப்போ ஒரு ஆக்டராக கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறதுனால ஆக்டிங்கும் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. லைக் மோர் கேரக்டர்ஸ், நமக்காக எழுதுகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் வரும்போது கொஞ்சம் கூட ஆக்டிங்கில் எஃபர்ட் பண்ணுறாரு. ஆனால் எனி டே டிரெக்ஷன் தான் கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராசஸ். பிகாஸ் நம்ம டிரைவிங் சீட்டில் இருக்கிற மாதிரி, ஆக்டிங்னா பேசஞ்சர் சீட்டில் இருக்கிற மாதிரி, டிரெக்ஷன்னா டிரைவிங் சீட்டில் இருந்து வண்டி ஓட்டுற மாதிரி தான். ஸோ அதனால அது கொஞ்சம் கூட எக்ஸைட்டிங்காக இருக்கும். பாசஞ்சர் சீட்டில் இருந்தால் நம்ம கண்ட்ரோல் இல்லைல்ல. ஸோ நீங்களே ரெண்டு கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரி ஐடியா இருக்கா? நீங்களே டைரக்ட் பண்ணி நீங்களே நடிச்சா என்ன மாதிரி ஜானரில் நீங்கள் நடிப்பீங்க? அது யோசிக்கலை. பிகாஸ் டிரெக்ட் பண்ணி ஆக்ட் பண்ணி டிரெக்ட் பண்ணுறது கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. ஏன்னா நம்ம ஆக்டிங் பார்க்கணுமா டிரெக்ஷன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஸ்டோரி டெல்லிங்காக என்னோட ஆக்டிங்காக எதை பார்க்கலாம். ஸோ அதை பற்றி யோசிக்கலை நீ. பட் வில் see.